உலகெல்லாம் உடன்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஜூலை மாதம், இந்த ஜூலை மாத ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பாக ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நிமிஷம் இந்த ஜூலை மாதத்துக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், பொதுவான பலன்கள், ஜூலை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது 12 ராசிக்குமான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். அப்புறம் ஒரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம சொல்கிறோம். அப்புறம் எண்டு கார்டு ஒன்று தனியாக கொடுத்துருக்குறோம், இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜூலை மாதம் சார், இந்த ஜூலை மாதம் மெயினாக 3 மாற்றங்கள் நிகழப்போகுது. ஒன்று, சூரியன் குருவோடு இணையப் போகிறார். ஜூலை 15 தேதி ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா குரு சூரியன் தொடர்பு, இந்த குரு சூரியன் தொடர்பு வந்து ஒரு டாப் காம்பினேஷன்னு நம்ம சொல்லலாம், ஒரு ஹையர் காம்பினேஷன்னு சொல்லலாம். ஏன்னா இரண்டுமே உயர்ந்த கிரகங்கள், ரொம்ப டாப் மோஸ்ட்டு ஒரு ஹையர் ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அதனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்பட போகுது. இன்னொரு பக்கம் சுக்கிரன் வந்து சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். பகை வீட்டு, பகை கிரகம் எல்லாமே இருந்தாலுமே கூட சுக்கிரன் கேதுவோடு இணைவு. அதே போல் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு வர இருக்கின்றார். அப்போ இதனால் இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் அப்படின்னா, குறிப்பாக மாணவ செல்வங்கள், பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். யாராக இருந்தாலும் சரிதான். பசங்களை பற்றின கவலைகள், பசங்களுடைய படிப்பாக இருக்கலாம், பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை படிப்பு பாதிலே நிற்கிது, இல்லை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்காங்க, அப்படி இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க கிடைக்கல, இல்லை விழுந்து விழுந்து படிக்கிறான் சாமி ஆனால் பாஸ் ஆக மாட்டேங்கிறான், அரியர்ஸ் வச்சுக்கிறான், அப்படி இல்லைன்னா ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது தீய நண்பருடைய பழக்க வழக்கம், அதனால கெட்டு போகிறான், தீய பழக்கத்தால் கெட்டு போகிறான், இல்லை வந்து பையன் நல்ல பையன் சாமி, நல்ல குணமான பையன் சாமி, ஆனால் பாருங்கள் அவனுடைய முயற்சி எதுவும் வெற்றி பெறலை, இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு சேர்க்கலாமா, அடுத்து என்ன குரூப் சேர்க்கலாம், இப்படி பசங்களை பற்றின கேள்விகள். அவங்க குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க, இல்லை வேலைக்காக கவர்மெண்ட் ஜாபுக்காக எழுதுகிறாங்க, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்கள என்ன அடுத்து என்ன செய்ய வைக்கலாம், இல்லை அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இல்லை அவங்களுடைய திருமண வாழ்க்கை இப்படி இருக்குது, இல்லை திருமணம் ஆயிடுச்சு, வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே. ஆனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஒரு நல்ல காம்பினேஷன். அப்போ உங்கள் பிள்ளைகளுடைய கவலைகள் நீங்கும். அதுக்கெல்லாம் சரியான வழிமுறைகள், அதுக்கு சரியான வழிபாடுகளை, எந்த தெய்வத்தை நீங்கள் பிடிக்கணும், எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கணும் என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் அந்த பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நிலை ஆரோக்கியம், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஆப்ரேஷன் சொல்வது, இல்லை ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது குடும்பத்தில், அப்போ அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியங்கள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் இந்த குரு சூரியன் தொடர்பான சரியாகும். அதே போல் மெயினாக வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்ஸ், உங்களுக்கும் பையனுக்குமானதாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கும் ஓனருக்குமானதாக இருக்கலாம், உங்களுக்கும் டாப்பர் ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அதிகாரிகளுக்குமானதாக இருக்கலாம். அந்த குரு சூரியன் தொடர்பு வந்து அரசாங்கம் சார்ந்து பணி செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க, இல்லை ஒரு ஹையர் ரேங்கில் ஒரு சிஇஓ, அந்த மாதிரி சேர்மன், எம்டி, அந்த மாதிரி இடத்துல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, இல்லை கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு டாப்பர் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு ஏதேனும் ஜாப்லேயோ பிஸ்னஸ்லேயோ கம்யூனிகேஷன்ஸால் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அது சரியாகும். குறிப்பாக அரசியல் நண்பர்களுக்கு நன்மை நடக்கும். அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, ஏன்னா குரு சூரியன் தொடர்பு, அரசியல் கண்டிப்பாக அந்த இடத்துல வெற்றி பெறும். நீங்கள் அரசியல் மாற்றங்கள் நிகழும். நான் அங்கே போகலாமா, நான் இங்கே போகலாமா, எனக்கு ரெகக்னைஸ் கிடைக்குமா, நான் வெற்றி பெற முடியுமா,
எனக்கு போஸ்டிங் எதிர்பார்த்துருக்கேன், நான் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், எனக்கு நேம் கிடைக்குமா. ஸோ அரசியல் வெற்றிகள் கட்டாயம் நிச்சயம் இருக்கும். அதே போல் சினிமா துறை, இந்த குரு சூரியன் குரு சுக்கிரன், குரு சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், அதே சமயத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், கலைகளுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான், அதை வெளிப்படுத்தி காட்டக்கூடியவர் சுக்கிரன். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் குரு சூரியனுக்கு சமமாக வருகின்ற காரணத்தினால் நீண்ட நாட்களாக வருமானம் இல்லாமல் இருக்கிறவங்க, சினிமா துறையில் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, வேறு என்ன செய்யலாம், புதுசாக வேறு என்ன செய்யலாம், நம்ம பசங்களை எப்படி கொண்டு வரலாம், இப்படியெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எனது சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த முறை சிறப்பான ஒரு எதிர்காலம் அமைய இருக்கின்றது. அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு ரெமிடி, அந்த பூஸ்டப் பண்ணுறது, அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, இதை செய்வீர்களே ஆனால் உங்கள் ஜாதகத்தை வச்சு அந்த கிரகங்களை கொஞ்சம் பூஸ்டப் செய்வீர்களே ஆனால் நல்ல ஒரு கிரக அமைப்பு, குரு சூரியன் தொடர்பு, சனி சூரியன் தொடர்புலாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய, ஒரு அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவில் இந்த கிரக அமைப்பு இருக்கின்றது. ஸோ எப்படி இருக்குன்னு ஒரு ராசிக்கும் தனியாக பார்க்கலாம். வாருங்கள். தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் மனசில் இருக்கக்கூடிய குழப்பம், 2 விதமாக தனுசு ராசி அன்பர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒன்று மெயினாக அவங்களுடைய வேலை வாய்ப்பு, அவங்களுடைய இமேஜ், முதல்ல சுயமரியாதை, தொடர்ந்து ஏதாவது ஒரு இன்சல் பட்டுக்கிட்டே இருக்கிறது, ஒரு தலைகுனிவு ஏற்படுவது, வீண்பெரி அவமானங்கள், தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், போஸ்டிங்லாம் நம்ம விட்டு பதவிகள் போவது, நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் ப்ரமோஷன் வாங்கிட்டு நம்ம வேடிக்கை பார்த்து நிற்கிறது, இப்போது ப்ரமோஷன் கட்டாகி இருக்கலாம், பதவிகள் பறி போயிருக்கலாம், அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் முன்னாடியே வேறொருத்தருக்கு கிடைக்கலாம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் தடைகள் இருக்குமேயானால், இந்த மாதிரியெல்லாம் தடைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு சூரியன் தொடர்பும், 9ஆம் இடத்தில் சுக்கிரன், குறிப்பாக பெண்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி என்பர்களே, உங்கள் மனசில் எவ்வளோதான் குழப்பங்கள் இருந்தாலும், நீங்கள் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், குறிப்பாக பெண்கள் கணவனை பிரிஞ்சவங்க, காதலர்களை பிரிஞ்சவங்க, கல்யாணம் செஞ்சுக்க முடியாமல் தவிக்கக்கூடியவர்கள், புரியுதா, என்ன எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கணும் சாமி, எனக்கு எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்க இதை, குறிப்பாக பெண்கள். அதே போல் ஆண்கள் 50% தான், பெண்கள் தான் அதிகமாக இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஜெயிக்கக்கூடிய இடத்துல, உங்கள் பிரார்த்தனையில், உங்களுடைய எண்ணங்களில் ஜெயிக்கக்கூடிய இடத்துல பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், காதல் பிரச்சனையாக இருக்கலாம், மறைமுகமான வாழ்க்கையாக இருக்கலாம், வெளியில் தெரியாத விஷயங்களாக இருக்கலாம், மெயினாக கணவன் மனைவி பிரிவுகள், காதல் பிரிவுகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மெயினாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். நீங்கள் ஒரு இடமா, குடும்பம் ஒரு இடமா இருக்குது, வேலை வாய்ப்பு, வருமானம் தான் சாமி காரணம், அவர் அந்த ஊரில் இருக்காரு, நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். அதே போல் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் குறையும், பசங்க ஒன்று சேருவாங்க, பேசாத உறவுகள் சேருவார்கள். இதெல்லாம் நல்லது நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சிறு கடன்கள் அடையும். எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா கடன் இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, அல்லது ஒரு 20 லட்ச ரூபா கடன் இருக்குது. சிறு கடன் சுமைகள் இருக்குமே, ஆனால் சிறு கடன்கள் அடையும், லட்ச ரூபாய் கடன்லாம் அடையும், அல்லது அடைவதற்கான மார்க்கம் வழி ஏற்படும். ஒரு தொழில் அமையலாம், ஒரு பிஸ்னஸ் புதுசாக கிரியேட் ஆகலாம், ஒரு இன்கம் புதுசாக மாதம் ஒரு 50,000 ரூபா உண்மையாக வரும். ஸோ அதை வச்சு இந்த லோன் அடைக்கலாம், அந்த மாதிரி. அல்லது சிறு அதிர்ஷ்டம் ஏற்படும், சின்ன அதிர்ஷ்டங்கள் ஏற்படும்.
அப்போ அது மூலியமாகவும் அந்த கடன் சுமைகளை அடைக்க முடியும். அப்போ அதிர்ஷ்டம் உண்டு தனுசு ராசி நேயர்கள். ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். ஒரு ப்ரமோஷனாக இருக்கலாம், ஒரு அரியர்ஸாக இருக்கலாம், ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு சிக்கலில் இருக்கிறீங்க, ஒரு என்கொயரியில் இருக்கிறீங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரியில் இருக்கிறீங்க, ஒரு மேலதிகாரி ஒரு கையெழுத்து போடணும், இதெல்லாமும் ஒரு அதிர்ஷ்டம் தான். அந்த விஷயத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வழி உண்டு. இப்போ நம்ம எவ்வளவோ அரசியல் நண்பர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு நம்ம வழி காமிச்சோம். சில பேர் நம்மக்கிட்ட கோச்சிக்கவே செஞ்சாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 2-3 அரசியல் நண்பர்கள் வந்து கால் பண்ணாங்க. இந்த குறிப்பிட்ட ஒரு தொகுதியை சொல்லி நம்ம இதெல்லாம் நிற்கணும் அப்படின்னாங்க. இல்லை சார் நீங்கள் இதில் வரமாட்டீங்க அப்படி இதுக்கு இந்த நேம முதற்கொண்டு நம்ம சொன்னோம். இவர் தான் வருவார்னு சொன்னால் நம்மகிட்ட ஒரு பகைமை உணர்வோடு கோச்சிக்கவே செஞ்சாங்க. ஆனால் கடைசியில் அந்த நாம் என்ன நேமை ரெகக்னைஸ் பண்ணமோ அதுதான் அங்கே நடந்தது. அப்போ அதை போல் தனுசு ராசி என்பர்களை எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு தருகிறது. அப்போ பணமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். இந்த 5 விஷயத்தில் பணம், வருமானம், தொழில், வேலை வாய்ப்பு, பதவி, இந்த 5ல் நீங்கள் எதை மிஸ் பண்ணியிருந்தாலும் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய தருணம். பாப்பா அதுக்கான உரியதை செய்யுங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அறிஞ்சு அதை செய்யுங்க. நிச்சயமாக இழந்ததை மீண்டும் பெற முடியும். கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. அதே போல தான் உடல்நிலை ஆரோக்கியம். அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டேன், தெரியாமல் விழுந்துட்டேன்றார். ஒரு சிறு வயசு ஆள் தான், கீழே விழுந்து டோட்டல் டேமேஜ், போன் எல்லாம் நொறுங்கி போச்சு. 6 வருஷமாக போராடி இன்றைக்கி எழுந்து நிற்கிறார். ஃபிசியோதெரப்பி பண்ணி படுத்த படுக்கையாக இருந்து இன்றைக்கி எழுந்து நிற்கிறார். இப்போ தனுசு ராசியில் எவ்வளோ உறுதியான மனப்பான்மை பாருங்கள். இதெல்லாம் தான் அந்த குரு சூரியன் காம்பினேஷன்னா சும்மா கிடையாது. அந்த மன உறுதி, மனசு தைரியம், அந்த குடும்ப பொறுப்பு, நாம் தாண்டா அந்த குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற அந்த அந்த ஒரு வெறி அவர் எழுந்து நிற்க வச்சிருக்கு. திரும்பவும் எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 6 மாதம் அவர் வேலைக்கு போயிடுவார். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் அது குறைவுகள் இருக்குமே, ஆனால் உடல்நிலை நல்லா சீராகும், சிறப்பான முறையில் இருக்கும், ஆயுள் பாவம் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் தனுசு ராசி. அதே போல் கண்டிப்பாக குடும்பம், நம்ம குடும்பத்தை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பசங்களுடைய திருமணம், முதல் கல்யாணமே இன்னும் நடக்கலை. பசங்களுக்கு 40 வயசாகுது பையனுக்கு, பொண்ணுக்கே 42 வயசாகுது, 47 வயசாகுது பொண்ணுங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. கேட்டால் எனக்கு இன்ஜினியர் மாப்பிள்ளை வேணும், டாக்டர் மாப்பிள்ளை வேணும்னு சும்மாலாம் அவருக்கு படிச்சிருக்கணும், இன்னும் ஆவாத கதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திருமணங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், செகண்ட் மேரேஜஸ் எடுத்துக்கோங்க, தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், எவ்வளோ நல்ல பசங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் இந்த பொம்பளை பசங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் திருமண தடைகள் விலகும். ஏன் சாமி இன்னும் கல்யாணம் நடக்கல? 40 வயசாகுது, நான் போகாத கோவில் இல்லை, பார்க்காத ஜோசியர் இல்லை, ஏற்றாத விளக்கு இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஆனால் இன்னும் கல்யாணம் நடக்கலை. அப்போ எல்லாமே செஞ்சிட்டிங்கல்லம்மா, ஏன் இன்னும் நடக்கலை அப்படின்னு சரியான முறையில் நீங்கள் செய்யலை, சரியான நபரை இன்னும் நீங்கள் சந்திக்கலைன்னு அர்த்தம். அப்போ திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும். மெயினாக செகண்ட் மேரேஜஸ், 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், முதல் கல்யாணம். அதே போல் தான் காதல் திருமணங்கள், காதல் ஏமாற்றங்கள். ஓவராக பாசம் வச்சுட்டேன் சாமி, நான் அவர் மேலே ஓவராக நம்பிட்டேன், ஓவராக அன்பு வச்சுட்டேன், என்னால் மறக்க முடியல. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். எத்தனை பொம்பளை பசங்க இன்றைக்கி வந்து அழுதுன்னு இருக்காங்க, எனக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னு. அப்போ அதுபோல் காதல் ஏமாற்றங்கள் இருக்குமே, ஆனால் அவையும் சரியாகும். அதே போல தான் கணவன் மனைவி பிரச்சனை. கல்யாணமாகி 6 வருஷம் 8 வருஷம் இருக்கும், பசங்களுக்கு 10 வயசு இருக்கும். இப்போ போய் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அம்மா பேச்சு போய் கேட்குறான், ஆயா பேச்சு கேட்குறேன்னு. இதெல்லாம் நடக்கிற கதையா? பிடிச்சி திட்டி விட்ற வேணாம்.
குடும்பமாச்சு, நீங்களாச்சும் கூட்டுக்காராச்சு, என்னம்மா விஷயம் இது போய் அம்மா பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா எப்படிமா அது? அப்போ இந்த மாதிரியான கணவன் மனைவி பிரச்சனைகள் இவை இருக்குமே, ஆனால் அவையும் சரியாகும். இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். அவங்க 2 பேருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போது திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், அதோடு கூட கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.